இது எப்படிமா காதல் லிஸ்ட்ல சேரும்? அவருக்கு 52, இந்த அம்மாக்கு 48, 48 ஒண்ணுமா ஆகுதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசு கிடையாது இந்த அம்மாக்கு. இவங்களுக்கு 16, அவருக்கு 21. அப்படியே பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு இனக்கவர்ச்சி வந்துருச்சு, 2 பேருக்கு ஒரு காதல் மலர்ந்துருச்சு, 2 பேரும் காதலர்களா மாறிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வயசா இது. விஜய்க்கே பாத்தீங்கன்னா கல்யாண வயசுல பையன் இருக்காரு, 25 வயசு அந்த பையனுக்கு, சஞ்சய்க்கு. இந்த 25 வயசுல விஜய் கல்யாணம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? விஜய் சங்கீதா கல்யாணம் ஆனது, விஜய்க்கு வயசு 25. இன்னைக்கு அவருடைய மகன் 25 வயசுல கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காரு, மகள் 20 வயசுல அவங்களும் ஒரு மணப்பெண் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த வயசுல இந்த காதல், ஒருவேளை காதலாவே இருக்கட்டுமே, இந்த வயசுல இந்த காதல், இந்த கன்றாவி காதல் தேவையான்னு நான் கேட்கிறேன். இது எதுக்கு இந்த காதல்? மனைவி இருக்காங்கல்ல வீட்டுல, கிளி போல மனைவி இருக்காங்கல்ல, அந்த மனைவியை விட்டுட்டு எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கருத்து வேறுபாடு, புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை அப்படின்னா வழக்கமாவே கோர்ட்டுக்கு பிரிஞ்சுக்கிறது சரிதான். இப்போ சங்கீதாவே விவகாரத்து கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க, அவங்களே விவகாரத்து கேட்டிருக்காங்கன்னும் போது நீங்களும் பதில் மனு போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, நான் எல்லாத்தையும் தந்துடுறேன், விவகாரத்தும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான விஷயங்களை 2-3 பேர் மத்தியஸ்தர்களை வச்சு பேசி அழகா பாத்தீங்கன்னா சுமூகமா இந்த வழக்கை முடிக்க முடியும்.